சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை மனிதநேய விழாவாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு வட்ட வாரியாக ஒரு நாளைக்கு சுமார் 1000 நபர்களுக்கு என்று காலை உணவு அமுதகரங்கள் என்ற தலைப்பில் வழங்கப்பட்டு வருகிறது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அந்நியார் அவர்களால் இத்திட்டம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி துவங்கப்பட்டு இன்றைக்கு 300வது நான்காக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. அடுத்து வரக்கூடிய 65 நாட்களும் மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சரின் பிறந்த நாள் வரை இத்திட்டம் தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு நாளைக்கு சுமார் 1000 நபர்களுக்கு என்று இந்த காலை உணவு வழங்கப்படுகிறது. இந்த காலை உணவும் வெறும் இட்லி இல்ல தோசை அப்படின்ட்டு இல்லாம அனைத்து வகையான உணவுகளும், அதாவது பொங்கல், இட்லி, பூரி, சப்பாத்தி, அதேபோல் அதற்கு தேவையான வடகறி, சட்னி, சாம்பார், அது மட்டும் இல்லாத ஒரு பாதாம் பால், இப்படி பல்வேறு வகையான சுவையான காலை உணவு மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு 25வது நாள்களுக்கும் ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டு ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் இத்திட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு 300வது நான்காக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் TRB ராஜா அவர்கள் பங்கேற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இந்த வகையில் அடுத்த 25ஆம் நாள் அடுத்த சிறப்புமிக்க அமைச்சர் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமில்லாத வரக்கூடிய 18ஆம் தேதி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு சார்பாக சுமார் 25 கோடியில் நிதி ஒதுக்கீட்டு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொகுதிக்குட்பட்டு கொளத்தூர் பகுதியில் GKM காலனி என்று இருக்கக்கூடிய பகுதியில் சென்னை மாநகராட்சியிலே இதுவரை இப்பேற்பட்ட ஒரு திருமணம் இல்லாத மண்டபம் இல்லாத வகையில் இந்த திருமண மண்டபம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இந்த திருமண மண்டபம் வரக்கூடிய 18ஆம் தேதி துவங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் 10 ஜோடிகளுக்கும் திருமணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் ஏற்பட இருக்கிறது. இந்த விழாவும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருகிறது. அது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய தொகுதிக்குட்பட்டு அங்க நிறைய பேருக்கு தேவை அடிப்படையில் கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் அது துவங்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரப்படும். இல்ல, இது முன்னேற்பாடாக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் பேஸ்ல பண்ணிருக்கிறோம். இது எப்படி பொதுமக்களிடையே வரவேற்பு பெறுது அப்படின்றத பார்த்து தேவையின் அடிப்படையில அது மற்ற பகுதிகள் துவங்கப்படும். இந்த நாய்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு தொடர்ந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக தடுப்பூசிகள் போட்டப்பட்டு வருகிறது. அதே போல சிப் பொருத்தப்பட்டு அந்த நாய் எந்த அளவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு, ராபிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா அஃபெக்ட் ஆகலையான்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் போடப்படுது, சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களும் போடப்பட்டு வருகிறது. அந்த கால அவகாசம் நம்ம டைம் பீரியட் கொடுத்து இன்னும் கூடுதலாக 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம அதை பண்ணியிருந்தோம். ஸோ இன்றையிலேருந்து நம்ம வரக்கூடிய நாள்லேருந்து வீடு வீடாக ரெஜிஸ்டர் பண்ணாதவங்கலாம் ஃபைன் கலெக்ட் பண்ணப்படும்.